எல்லாம் பௌத்த தலங்கள் இருக்கோ அந்த பௌத்த தலங்கள்லாம் வந்து யார் கைப்பற்றியிருக்காங்கன்னா பார்ப்பனர்கள் வந்து ஊடுருவி கைப்பற்றியிருக்காங்க. இப்படி நடக்கிறது மூலமாக என்ன நடக்குதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டில் வந்து வேற ஒருத்தர் உட்கார்ந்து இது என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு முன்னாடி அயோத்திதாசர் பண்டிதருக்கு முன்னாடி நமக்கு அறியாமையில் இருந்தோம், அது தெரியல. பட் இன்றைக்கு இவ்வளவு அறிவுஜீவிகள் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்காங்க, இவ்வளவு பேர் பௌத்தத்தை பற்றி பேசுகிறோம். இன்றைய சூழலே வந்து நாக்பூர் தீக்ஷா பூமியோட வரலாறு வந்து இன்றைக்கு பார்ப்பனர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. ரெண்டாவது, பீகார்ல புத்தகயா வந்து கம்ப்ளீட்டா பார்ப்பனர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. தோழர்களே, ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் ஒன்று வந்துச்சு. அதை எதிர்த்து தேசிய அளவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கடுமையாக போராடினாங்க. வக்ஃபு திருத்த சட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த வக்ஃபு திருத்த சட்டம் அந்த கமிட்டியில வந்து இஸ்லாமியர்களும் வந்து இருக்காங்க, வேற இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தினரும் வரலாம் அப்படிங்கிறது வந்து அந்த அதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் வந்து அந்த கமிட்டியில வந்து உட்காரலாம் அப்படின்னா அது பார்ப்பனர்கள் தான் வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் நடந்திருக்கு. இதற்கு எதிராக வந்து தேசிய அளவில் வந்து எவ்வளவு இஸ்லாமிய தோழர்கள் வந்து களத்தில் இறங்கி போராடினாங்க. இன்றைக்கு சேம் அதே விஷயம் தான் வந்து இன்னைக்கு புத்திஸ்டுக்கு நடந்திருக்கு. ஆனா எத்தனை புத்திஸ்ட் வந்து இதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நிகழ்வு அளவில் வந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது. அங்க பார்ப்பன ஆதிக்கம் வரக்கூடாதுன்னு அந்த தோழர்கள் அவ்வளவு என்ன சொல்றாங்க, விழிப்புணர்வோடு போராடுறாங்க. இங்க அதே பார்ப்பன ஆதிக்கம் இருக்கு, நாம எந்த அளவுக்கு வந்து களத்துல இறங்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பௌத்தம் என்பது வெறும் தியானம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தோம்னா, தியானம் வந்து பௌத்தத்தின் ஒரு பிரதான நோக்கம். இந்த நாட்டில் வந்து அன்பு செழிக்கணும், சகோதரத்துவம் செழிக்கணும் அப்படிங்கிறது பௌத்தத்தோட பிரதான நோக்கம். அதே நேரத்தில் நாம வந்து நம்மளுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரியங்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்தியாவில் வேற எந்த அமைப்புமே எடுத்து பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து புத்திஸ்ட் இன்டர்நேஷனல் நெட்வொர்க் பண்ணிட்டு தேசிய அளவில் தொடர்ச்சியா பௌத்த தலங்களை காப்பதற்காக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து அயோத்தி இருக்கு. அயோத்தியில வந்து ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டுங்களா? ராமர் பிறந்தார்னா அந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்குன்னா வந்து சாக்கேத் ஒரு பௌத்த தலமா இருந்திருக்கு. இது பார்ப்பனர்களுடைய கட்டுக்கதையின் மூலமாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். தசரதருக்கும் கோசலைக்கும் பிறந்த மகன் தான் வந்து ராமர், கரெக்டுங்களா? அப்போ ராமர் யாரு? அந்த குடும்பத்துல மூத்த மகன், கரெக்டுங்களா? நம்ம வழக்கப்படி, இந்து தர்ம வழக்கப்படி பிரசவத்துக்கு எங்க போவாங்க? தாய் வீட்டுக்கு தான் போவாங்க.